திருச்சி உறையூரில் புதிதாக கட்டப்பட்ட தினசரி சந்தையை திறக்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் உறையூர் மண்டல தலைவர் ராஜேஷ் தலைமையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். திருச்சி உறையூரில் ரூபாய் 4.40 கோடி செலவில் கட்டப்பட்ட காய்கறி தினசரி மார்க்கெட்டை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வலியுறுத்தி தினசரி மார்க்கெட் முன்பு மாநகராட்சியை கண்டித்து பாஜக உறையூர் மண்டல் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு உறையூர் மண்டல் தலைவர் ராஜேஷ் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சந்திரசேகர் என்கின்ற சேட்டு, சேதுபதி, மாதவராஜ், சீனிவாசராவ், பேக்கரி கார்த்திகேயன், ஜிடி தினகரன், பட்டாசு கண்ணன், பிரபாகரன், உலகநாதன், சேது மாதவராஜ், சதீஷ்குமார், செந்தில், ராமச்சந்திரன், சுகுமாரி, சசிகலா, கீதா, ஜீவிதா, சங்கர் கணேஷ், குணசேகரன், பால்ராஜ் மற்றும் உறையூர் மண்டல் நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த புதிய மார்க்கெட் கட்டப்பட்டு 6 மாதங்களுக்கு மேலாகிறது. இதுவரை பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படவில்லை. அதனை திறக்க வலியுறுத்தி மாநகராட்சி நிர்வாகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தினால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மேலும் 1 மாத காலத்திற்கு உள்ளாக தினசரி சந்தை திறக்கப்படவில்லை என்றால் அதே பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டம் நடைபெறும் என மண்டல் தலைவர் ராஜேஷ் தெரிவித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது மாநகராட்சியை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். நியூ திருச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக சங்கர் சுப்பிரமணியன். ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், பாஜகவின் ஆர்ப்பாட்டம். அழிக்காதே அழிக்காதே, ஏழை வியாபாரிகள் வயிற்றில் அழிக்காதே, அழிக்காதே அழிக்காதே, ஏழை வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை அழிக்காதே. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம், திருச்சி மாநகராட்சியை கண்டிக்கின்றோம். அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சி உறையூர் மண்டல் திருச்சி மாநகர் மாவட்டத்தின் சார்பாக இந்த உறையூர் தினசரி சந்தை இந்த வருடம் பிப்ரவரி மாதம் அன்றைய ஆட்சியில் இருந்த நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களின் அவசரமாக ரிப்பனை கட்டி திறந்துட்டாங்க. பட் பிப்ரவரி மாதம் திறந்து கிட்டத்தட்ட 6 மாத காலங்கள் ஆயிடுச்சு. மாநகராட்சி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குது. மாநகராட்சி அடிக்கடி போய் தட்டி எழுப்பிட்டு தான் இருக்கிறோம். இது மக்கள் பிரச்சனை. வியாபாரிகப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வெயிலில் உட்கார்ந்துருக்காங்க. கட்டின சந்தையை உடனடியாக தரங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நாங்கள் திறக்கிறதுக்கு எங்களுக்கு ஃபார்மாலிட்டி இருக்குது, டெண்டர் கால்ஃபர் பண்ணணும். சரிங்க ரைட்டு, என்னங்க டெண்டர் கால்ஃபர் பண்ணுறீங்கன்னு கேட்டால் ஏற்கனவே டெண்டர் கால்ஃபர் இந்த மார்க்கெட்டுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் வச்சுருப்பாங்க. அந்த 25 லட்ச ரூபா வச்சு தான் அந்த டெண்டர் கால்ஃபர் பண்ணி வரி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தினந்தோறும் ஒரு 50 ரூபாய் வரி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கடைகளையும் விடாமல் விட்டு வரி வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வரி வருவாயை மாநகராட்சிக்கு வேணுன்றக்காண்டி மக்களுடைய அடிப்படை கவலையை பற்றி ஒரு சிங்கிள் பர்சன்ட் கூட கவலைப்படாமல் நாங்கள் எங்களுக்கு வரி வருவாய் தான் முக்கியம், ஏழை எளிய வியாபாரிகளை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது, நாங்கள் 250 ரூபா வரி போட்டு தான் அந்த கடையை திறப்போம் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக நிற்கிறாங்க இந்த மாநகராட்சி. நாங்கள் என்ன கேட்குறோம், ஏற்கனவே அந்த மார்க்கெட்டு நல்லா தான் இருந்துச்சு. 4 கோடியே 40 லட்சம் ரூபாய் யார் பணத்தை எடுத்து போட்டு கட்டினீங்க? மாநகராட்சி ஆணையர் பணத்தை போட்டு கட்டியிருக்கீங்களா? கிடையாது. இல்லை தங்க மேயரா இருக்கிறாரு அவர் பணத்தை போட்டு கட்டியிருக்காரா? கிடையாது. ஒவ்வொருத்தரும் கட்டக்கூடிய வரியை வைத்து தான் அந்த சந்தையை கட்டப்பட்டது. 4 கோடியே 40 லட்சம் ரூபாய். அப்போ நீங்கள் டெண்டர் போடுறீங்க, டெண்டர் எடுக்க யாரும் வரல. அப்போ என்ன பண்ணணும்? சரி, வியாபாரி சிரமப்படுறாங்க, பொதுமக்கள் சிரமப்படுறாங்க, முதல்ல நம்ம அந்த சந்தையை திறந்து விடுவோம்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துக்கு யாரும் வரவே இல்லை. இதை பல முறை நாங்கள் மாநகராட்சிகிட்ட பேசிட்டோம், ஜெயிட்ட பேசியாச்சு, ஏசிட்ட பேசியாச்சு. கேட்கும் போதெல்லாம் இந்த அடுத்த மாதம் திறந்துடலாம், இந்த அடுத்த மாதம் திறந்துடலாம். இந்த ஆர்ப்பாட்டம், இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் நேற்று வரைக்கும் 24/7/2026 அன்று திருப்பி டெண்டர் ரீகால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த டெண்டர் கூட ஒருத்தர் கூட பார்ட்டிசிபேஷன் பண்ணல. அப்போ டெண்டர் பார்ட்டிசிபேஷன் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வைக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டுக்கான ஒரு நிர்ணயப்பட்ட விலை ஏற்றுக்கொள்ளப்படாத விலை, அந்த விலையை எடுக்கிறதுக்கு ரெடியா இல்லை யாருமே. அப்ப இங்க இருக்கக்கூடிய வியாபாரிங்க கஷ்டப்பட்டா பரவாயில்ல, பொதுமக்கள் கஷ்டப்பட்டா பரவாயில்ல, எங்களுக்கு வருவாய் தான்ன்ற முக்கியத்திலேயே மாநகராட்சியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாலுமே இப்போ உடனடியாக திறப்பாங்க கேட்டாங்களா? கிடையாது. இன்னும் 6 மாத காலம் ஆகி தான் அந்த மார்க்கெட் திறப்பாங்க.
இப்போ மாநகராட்சி நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இன்னைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கோம். அதிகபட்சமாக 1 மாத கால கெடுக்குள்ளார இந்த தினசரி சந்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படணும். அப்படி கொண்டு வரப்படாத பட்சத்தில் உறையூர் மண்டல் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மிகப்பெரிய சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் நாங்கள் சிஎஸ்ஐ அந்த இடத்துல கட்டாயம் பண்ணுவோம். மிகப்பெரிய சாலை மறியல். இது பொதுமக்களுக்காக எடுக்கக்கூடிய விஷயம். மக்களை பற்றி இந்த புதிதாக வந்த அரசாங்கமோ இல்ல மாநகராட்சியோ இது வரைக்கும் கவலைப்படலை. அவங்க பாட்டை மெனக்கெட்டு அவங்க பாட்டு இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தா நாங்க மக்களுக்கு நாங்க சேவை செய்ய ரெடியா இருக்கோம்னு சொல்லி இந்த தூய சக்தி வந்து உட்கார்ந்தாங்க. இவங்க வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ரீல்ஸ் மோகத்திலையும் இப்ப படம் புதுசா ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, இந்த படத்தை பார்க்கறதுக்கு கூடிய ஆர்வத்தையும் இதை தான் காட்டுறாங்களே தவிர மக்கள் பிரச்சனையை வந்து சந்திச்சு தினந்தோறும் மக்கள் பிரச்சனை சந்திப்போம் அப்படின்னு யாரும் வந்து பார்க்கறதே கிடையாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் தெரியும், ஓட்டா போட்டுட்டாங்க. இதுவரைக்கும் இந்த தொகுதியிலோ இல்ல மற்ற தொகுதியிலோ எந்த ஒரு எம்எல்ஏவாவது மாதத்துக்கு ஒரு முறை கூட்டம் போட்டு பொதுமக்கள்கிட்ட கோரிக்கை வாங்கி என்ன பிரச்சனை இருக்கு ஏது பிரச்சனை இருக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா கேட்டா இது வரைக்கும் கேட்கல. இந்த திருச்சி மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சரை இந்த தூய சக்தியான டிவிக்கு அரசாங்கம் அமைச்சிருக்குது. யாருன்னா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களை. இந்த திரு ரமேஷ் அவர்கள் இதுவரைக்கும் நிறைய மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. ஆனா இன்ன வரைக்கும் திருச்சி மாநகராட்சியில எந்தெந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இன்னும் திறக்கப்படாமல் இருக்குது, எதனால திறக்கப்படல அப்படின்ற ஒரு ஆய்வை நடத்தினாரா என்றால் தெரியல. அப்படி ஆய்வை நடத்தினார்னா இவங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கறது ரெடியா இருக்காங்க. அப்ப ஆய்வறிக்கையை பண்ணி வெள்ளை அறிக்கையாக கொடுக்க வேண்டும். திருச்சி மாநகராட்சியில எந்தெந்த திட்டங்கள்லாம் வேலை முடிஞ்சிருச்சு, எதனால திறக்கல, என்ன காரணத்தினால திறக்கலன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை இந்த திருச்சி அமைச்சர் அவர்கள் கட்டாயமாக வெள்ளை அறிக்கையாக கொடுக்கணும். நாங்க 1 மாத காலம் கெடு கொடுக்கிறோம். இந்த 1 மாத காலத்துல இந்த தினசரி சந்தையை கட்டாயமாக திறக்க வேண்டும். பொதுமக்களுக்கு நீங்க டெண்டர் விடுங்க, விடாம போங்க, உங்களுக்கு வழிதான் முக்கியம்னா எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எங்களைய பொறுத்த வரைக்கும் பொதுமக்களும் வியாபாரிகளும் நல்லபடியா இருக்கணும். அதற்காக நாங்க எந்த போராட்டத்துக்கும் நாங்க தயாராக இருக்கிறோம். அதனால அதை பத்தி எதையுமே கவலை இல்லை. 1 மாத காலத்துக்குள்ள அடுத்த மாதம் இறுதிக்குள்ளார இந்த தினசரி சந்தையை திறக்க வேண்டும். அப்படி திறக்கல அப்படின்னா இன்னைக்கு தேதி 27, அடுத்த மாதம் 27 இதே சிஎஸ்ஐல மிகப்பெரிய சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தை இந்த பாரதிய ஜனதா முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.